வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 63. கேட்கலாமா? மதுமிதா என்ற பெயரை கேட்டதும், சஞ்சய், அந்த மதுமிதா ஒருவேளை நம்ம மதுவா இருக்குமோ என்றான் வாசு. அண்ணி இப்போ அரண்மனையில இருப்பாங்க மாம்ஸ் என்று சொன்ன சஞ்சயோ கார் ரேசிங் காண வந்த பார்வையாளர்களின் நடுவே திவ்யாவை பார்த்துவிட்டு, மாம்ஸ், நீங்க சொன்னது கரெக்ட் தான், அந்த மதுமிதா அண்ணிதான் என்றான் சஞ்சய். எப்படிடா சொல்ற என்று வாசு கேட்க, உங்க தங்கச்சிக்கு கார் ரேஸ் பாக்குற பழக்கம்லாம் இருக்கா மாம்ஸ் என்றான் சஞ்சய். இல்லையே என்றான் வாசு. கொஞ்சம் அங்க பாருங்க என்று சஞ்சய் வாசுவின் முகத்தை திவ்யாவின் பக்கமாய் திருப்பினார். திவ்யாவை பார்த்த வாசுவோ, திவ்யா எங்க அப்படி என்று கேட்க, மாம்ஸ், இது என்ன கேள்வி? தான் உயிர் தோழி கார் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திவ்யா எங்கதானே இருக்கணும் என்று சஞ்சய் சொல்ல, அது சரி, தங்கச்சிமா எங்க என்று வாசு கேட்க, மாம்ஸ், நம்பர் 88ன்னு போட்ட கார் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாங்களே, அவங்கதான் மது அண்ணி என்று சஞ்சய் சொல்ல, மதுவை பார்த்த வாசுவோ, என் தங்கச்சி கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கா, நினைக்கவே பெருமையா இருக்குடா என்று சஞ்சயின் தோள்களை வாசு தட்ட, லூசு மாம்ஸ், அண்ணியோட 2 கையிலயும் காயம், எப்படி அவங்க காரை ஓட்டுவாங்க, யோசிச்சு பாத்தீங்களா அத என்று சஞ்சய் கேட்க, அட ஆமால, இந்த விஷயத்த ராகவன்ட்ட சொல்லலாமாடா என்று வாசு கேட்க, அண்ணனுக்கு இது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மாம்ஸ், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்று சஞ்சய் சொல்ல, அந்த சமயம் ஒளிபெருக்கையில், மை டியர் ரைடர்ஸ், அவங்க கார்ல உட்காந்துக்கோங்க என்று அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்ல, மது உட்பட 10 போட்டியாளர்களும் காரினுள் அமர்ந்து கொண்டனர். அங்கிருக்கும் அனைவரின் காரும் புதிது போல அவ்வளவு அழகாயிருந்தது. மதுவின் கார் மட்டும்தான் பழையதாயிருந்தது. மதுவின் காரை பார்த்த வாசுவோ, மட்டும் கார் ரேசிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற விஷயத்த ராகவன் கிட்ட சொல்லி இருந்தா ஃபாரின்ல இருந்து ஒரு புது காரையே வாங்கி கொடுத்திருப்பான். இந்த கார்ல எப்படிடா என் தங்கச்சி ரேஸ்ல ஜெயிக்க போறா என்று வாசு சொல்ல, மாம்ஸ், காரை பார்க்காதீங்க, எங்க அண்ணியோட திறமையை மட்டும் பாருங்க என்றான் சஞ்சய். எவ்வளவு திறமை இருந்தாலும் மது இந்த போட்டியில ஜெயிச்சாலும் அவ கை 2ம் என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்குடா என்று வாசு சொல்ல, மாம்ஸ், எதை பத்தியும் நீங்க பயப்படாதீங்க, அன்னிக்கு முன்னாடி அண்ணா இருக்காரு, சோ தைரியமா இருங்க என்றான் சஞ்சய். தான் ஓட்டப்போகும் காருக்குள் அமர்ந்திருந்த மதுவிற்கு அவளின் கைகள் 2ம் வலி எடுக்க ஆரம்பித்தது. ஐயோ, கை வலிக்குதே, எப்படி காரை ஓட்ட போறேன்னு தெரியலையே என்று யோசித்த மது, எதை பத்தியும் யோசிக்காத மது, இப்போ நீ இந்த ரேஸ்ல ஜெயிக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம் என்று நினைத்துக் கொண்டாள். தன் தந்தையை மனதில் நினைத்துக் கொண்டு கண்களை மூடி பெருமூச்சு விட்டுக் கொண்டாள் மது. மது கலந்து கொண்டிருப்பது ஆரம்ப கட்ட கோ கார்டிங் ரேசிங் பந்தயம். பந்தயத்தின் தூரம் 50 கிலோமீட்டர் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த காரில் ஒரு காரோடு ஒரு கார் ஒட்டி செல்லலாம், எடுத்துக் கொள்ளலாம், இதற்கெல்லாம் அனுமதி உண்டு. போட்டியாளர்களே, உங்களுக்கான கார் பந்தயம் 60 நொடிகள்ல ஆரம்பிக்கப்பட உள்ளது, உங்களை தயார் நிலையில வச்சுக்கோங்க என்று அனௌன்ஸ் சொல்ல, போட்டியாளர்கள் தங்களையும் தங்கள் கார்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொண்டார்கள். போட்டியாளர்கள் முன்னே ஒரு பெரிய திரை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த திரையில் அந்த கார் ரேசிங்கை தொகுத்து வழங்கும் அனௌன்சர் தெரிந்தார். போட்டியாளர்களே, உங்களுக்கான கார் பந்தயம் 60 நொடிகளில் ஆரம்பிக்கப்பட உள்ளது, உங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனௌன்சர் சொல்ல, போட்டியாளர்கள் தங்களையும் தங்கள் கார்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொண்டார்கள். போட்டியாளர்கள் முன்னே ஒரு பெரிய திரை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த துறையில் அந்த கார் ரேசிங்கை தொகுத்து வழங்கும் அனௌன்சர் தெரிந்தார். போட்டியாளர்களே, உங்களுடைய கோ கார்டிங் ரேசிங் பந்தயத்தை துவங்கி வைக்க பெங்களூருவின் டாப் 10 கோடீஸ்வரர்களில் ஒருவரான ராகவன் ருத்ரமூர்த்தி அவர்களை வரவேற்கிறேன் என்று அனௌன்சர் சொல்ல, அதை கேட்ட மதுவிற்கும் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த திவ்யாவுக்கும் நெஞ்சில் நீர் வற்றி போனது. இவர் எப்படி இங்கு வந்தாரு என்று மது யோசிக்கும் முன்னரே துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்க போட்டியாளர்கள் எல்லோரும் தங்கள் வண்டிகளில் பறந்தார்கள். மதுவின் கார் மட்டும் ஸ்டார்ட் ஆகவில்லை. மதுவோ தடுமாறி போனாள். மதுவின் கார் கிளம்பாமல் நிற்பதை பார்த்து அங்கு இருந்த பார்வையாளர்களுக்குள் ஒரு சலசலப்பு கிளம்பியது. சஞ்சய், என்னடா இது, மது கிளம்ப நிக்கிறா என்று வாசு பதட்டத்தோடு கேட்க, இருங்க மாம்ஸ், கிளம்புவாங்க, கார் ஸ்டார்ட் ஆகல போல என்றான் சஞ்சய் பதட்டத்தோடு. ஒவ்வொருவரின் காருக்குள்ளும் கேமரா பொருத்தப்பட்டு இருக்க, மதுவின் காரில் அவள் தடுமாறி கொண்டு இருக்கும் வீடியோ லைவாக திரையில் காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி, கமான், டோன்ட் கிவ் அப் என்று அனௌன்சர் சொல்ல, நல்ல வேளையாக மதுவின் கார் ஸ்டார்ட் ஆனது. புயல் வேகத்தில் காரை செலுத்தினாள் மது. மது காரை நகர்த்தியதும் தான்
மதுவை திரையில் பார்த்து கொண்டிருந்த போட்டியாளர்களுக்கு அப்பாடா என்று இருந்தது. தனக்கு முன்னே சென்ற ஒவ்வொரு காரையும் முந்தி போக மது அரும்பாடுபட்டாள். ஒவ்வொரு முறை முந்தி போகும்போதும் அந்த காரை ஓட்டிக் கொண்டிருந்த போட்டியாளர்கள் மதுவின் காரை இடித்து தள்ளி அவளை ஓரங்கட்ட முயற்சி செய்தார்கள். அவர்களின் முயற்சியாக மட்டுமே இருந்தது. அந்த கார் ரேஸில் கலந்து கொண்ட 10 போட்டியாளர்களில் மது மட்டும்தான் பெண் என்பதால் அவளின் காரையும் அவளையும் அடிக்கடி திரையில் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த சஞ்சயும் பாசுவும் சற்று தள்ளி போய் நின்று, அணி சூப்பர் அணி என்று விசில் அடித்து சஞ்சய் உற்சாகமாய் கத்த, வா தங்கச்சிமா வாடா வாடா, இன்னைக்கு டே உன்னோடதுதான், கமான் கமான் என்று கத்தி கொண்டிருந்தான் வாசு. மது காரை ஓட்டும் வேகத்தை பார்த்து அவளை உற்சாகப்படுத்தாமல் வாசுவாலும் சஞ்சயாலும் இருக்க முடியவில்லை. ராகவின் பக்கத்தில் நின்று கத்த முடியாது என்றுதான் சற்று தள்ளி போய் மதுவை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர் வாசுவும் சஞ்சயும். வாசுவும் சஞ்சயும் கத்தும் சத்தம் மதுவிற்கு கேட்காது என்றாலும் தங்களின் உற்சாகத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் வாசுவும் சஞ்சயும் என் கூட்டத்தில் இருந்த அனைவரும் மது மது என்று கத்திக் கொண்டுதான் இருந்தனர். ராகவனோ வெறி பிடித்தவள் போல காரை செலுத்தி கொண்டிருக்கும் தன்னவளை பார்த்து உணர்வுகளற்ற முகத்தோடு அமர்ந்திருந்தான். 100 கிலோமீட்டர் வேகத்தில் 50 கிலோமீட்டரை கடக்க போராடி கொண்டிருந்தாள் மது. எப்படியோ 15 நிமிடத்தில் தனக்கு முன்னே போய் கொண்டிருந்த 6 காரை கடந்து முன்னே போய்விட்டாள் மது. வெவ்வேறு தொலைவில் இருக்கும் அடுத்த 3 கார்களை கடந்து மது முன்னே செல்ல வேண்டும். தன் வேகத்தை அதிகப்படுத்தினாள் மது. 7வது காரையும் கடந்து விட்டாள். 8வது காரை மதுவால் அவ்வளவு சுலபமாக கடக்க முடியவில்லை. இருந்தும் போராடி யுத்திகளை பயன்படுத்தி கடந்து விட்டாள். 9வது மதுவின் வெற்றிக்கு தடைக்கல்லாய் இருக்கும் ஒரே கார். அந்த காரை ஓட்டிக் கொண்டிருப்பவன் பெங்களூருவின் டாப் முதல் கோடீஸ்வரரில் ஒருவரான வித்யாசாகரின் மூத்த மகன் ரணதீரன். இந்த போட்டியில் ரணதீரன் தோற்றுவிட்டால் அவன் தந்தையின் கௌரவம் பாழாகும். எப்படியாவது ஜெயித்துவிட கடுமையான பயிற்சியுடன் களமிறங்கி இருந்தான் ரணதீரன். காரேசில் இறங்கிய அவன் எடுத்த பயிற்சி அவனின் வெற்றிக்கு உதவி கொண்டிருந்தது. அவன்தான் முன்னிலையில் இருக்கிறான். இந்த கார் ரேஸில் அவனை முந்திக் கொண்டு முன்னால் சென்றால்தான் மதுவால் ஜெயிக்க முடியும். எவ்வளவு முயன்றும் மதுவால் முடியவில்லை. டாப் முதல் பணக்காரரின் மகன் கார் எப்படி இருக்கும்? பல கோடிகள் செலவு செய்து வாங்கிய கார் இது. மின்னல் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. அவன் காருக்கு 5 கிலோமீட்டர் பின்னால் மது இருந்தாள். அதை பார்த்த அனைவருக்கும் மதுவின் வெற்றி மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது. இருந்தும் மது முயற்சி செய்தாள். தன் காரின் வேகத்தை அதிகரித்தாள். 120, 130, 140, 150 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டினாள் மது. ரணதீரனின் கார் 45 கிலோமீட்டரை கடந்து விட்டது. இன்னும் கடக்க வேண்டிய தூரம் 5 கிலோமீட்டர் தான். அவன் எப்படியும் வெற்றியடைந்து விடுவான் என்ற நம்பிக்கை கொண்டு தன் காரின் வேகத்தை குறைத்தான். அவனின் கார் வேகம் குறைந்த கணத்தில் மதுவின் கார் அவனது காரை தாண்டி முன்னோக்கி சென்றது. இந்த ரேஸை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களும் மது ரணதீரனை முந்திக் கொண்டு செல்வதை பார்த்துவிட்டு உற்சாகம் பொங்க கைகளை தட்டியும் விசில் சத்தம் செய்தும் தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். தன்னை முந்திக் கொண்டு போகும் மதுவினை பார்த்து எரிச்சல் அடைந்த ரணதீரன் எப்படியாவது அவளை ஜெயித்து விட வேண்டும் என்று தன்னுடைய காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான். மதுவின் காரை அடைந்து விட்டான் ரணதீரன். அவன் காரை பார்த்த மதுவோ மீண்டும் தன்னுடைய காரின் வேகத்தை அதிகப்படுத்தினாள். போட்டியின் எல்லைக்கோடும் வந்து விட்டது. மதுவின் காரும் ரணதீரனின் காரும் ஒரே நேர்கோட்டில் சென்று கொண்டிருந்தது. இதற்கு மேல் மதுவின் காரில் வேகத்தை கூட்டினால் மதுவின் கார் கவிழ்ந்து விடும். மதுவின் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயம் மதுவிற்கு மட்டுமல்ல, அங்கிருக்கும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் தெரியும். உயிர் பற்றி எல்லாம் யோசிக்கும் நிலையில் மது இல்லை. அவள் காரின் வேகத்தை இன்னும் கூட்டினாள். இதை பார்த்து கொண்டிருந்த வாசு, சஞ்சய், திவ்யா உட்பட அனைவரும் பதட்டமாகிவிட்டனர். ராகவனும் மதுவை மனதுக்குள் திட்டிக் கொண்டிருந்தான். இப்ப இந்த கார் ரேஸ்ல ஜெயிக்கலாம்னா என்ன ஆகிட போகுது? உயிரை பணைய வச்சு ஓட்டிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் அவளுக்கு இருக்கு என்று தனக்கு தானே மதுவை திட்டிக் கொண்டிருந்தான் ராகவன். மதுவோ போட்டியின் எல்லைக்கு பக்கத்தில் சென்று விட்டாள். எல்லையையும் முதல் ஆளாய் கடந்து விட்டாள். ஆனால் அவள் சென்ற கார் எல்லையை தாண்டி கொஞ்ச தூரம் சென்று தலை குப்புற கவிழ்ந்து அப்பளமாய் நொறுங்கிவிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. திவ்யாவோ மது என்று கத்தியபடியே மயங்கிவிட்டார். மயங்கிய திவ்யாவை அங்கிருந்து அனைவரும் தண்ணீர் தெளித்து எழுப்பி அமர வைத்தனர். ராகவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தே விட்டான். சஞ்சயும் வாசுவும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தனர். மது சென்ற கார் நொறுங்கியது. அவளை காப்பாற்றி ரெஸ்கியூ டீம் ஆம்புலன்ஸில் ஏற்றினர்.
உடனடியாக ராகவன் அங்கிருந்து ஆம்புலன்ஸ்க்கு போகையில ராகவன் கிளம்பி விட்டான் என்று நினைத்து கொண்ட அந்த கார் ரேஸ் ஏற்பாட்டாளர்களும், சார் இன்னும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆர் 1 ஹவர்ல பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்புறம் போலாமே சார் என்று சொல்ல, மிஸ்டர் இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு அங்க ஆக்சிடென்ட் நடந்ததுல அங்க அந்த பொண்ணுக்கு ஏனாச்சுன்னு போய் பாருங்க என்று ராகவன் கத்து, சார் இப்பதான் ரெஸ்கியூ டீம்ல இருந்து விஷயம் வந்தது, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலையா, ஷீ இஸ் ஃபைன் என்று காரேஸ் ஏற்பாட்டாளர்களில் ஒருவன் சொல்ல, கண்களை மூடித்திருந்த ராகவனோ, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு இல்லையே, இப்போ ஓகே தானே என்று ராகவன் திரும்பவும் கேட்க, எஸ் சார் ஷீ இஸ் ஓகே ராகவனின் முன் இருந்தவர் சொல்ல, பிறகுதான் ராகவன் அவன் இருக்கையில் அமர்ந்தான். பார்வையாளர்களுக்கும் மதுவுக்கு எதுவும் ஆகவில்லை என்ற செய்தியை அனௌன்சர் தெரிவிக்க, இதை கேட்ட பெண்தான் அங்கிருந்த அனைவருக்கும் மூச்சே வந்தது. வாசுவும் சஞ்சயும் ராகவனின் பக்கம் செல்ல, அவனோ கண்களை மூடி புருவ முடிச்சில் கையை வைத்தவாறு அமர்ந்திருந்தான். சர் ஜூஸ் என்று ஒருவன் ராகவனின் பக்கம் வந்து பலரசத்தை நீட்ட, நோ தேங்க்ஸ் என்றான் ராகவன் கண்களை மூடியபடி. பலரசத்தோடு ராகவனின் பக்கம் நின்றிருந்த பணியாளரை சைகை காட்டி தன் பக்கம் வர சொன்ன வாசுவோ அவர் எடுத்து வந்த தட்டிலிருந்து ஜூஸை எடுத்துக்கொண்டார். மாம்ஸ் எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று வாசுவின் கையில இருந்த ஜூஸை சஞ்சய் பிடுங்க, டேய் ஜூஸ் என்ன வாங்கி குடிடா, என் கையில இருந்து ஏடா புடுங்குற என்றபடி சஞ்சயின் கையில் இருந்த பலரசத்தை வாங்கி பருகினார் வாசு. இன்னும் 2 ஜூஸ் வேணா வாங்கி தரேன், நல்லா குடிங்க என்று வாசுவிடம் கூறிவிட்டு தன் அண்ணனின் பக்கம் சென்றான் சஞ்சய். ராகவனின் பக்கம் சென்ற சஞ்சயோ அண்ணா என்று அழைக்க, அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்த ராகவன், சொல்லு என்றான் எங்கோ பார்த்தபடி. அண்ணி சேஃபா தானே இருக்காங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்றான் சஞ்சய். இவளுக்கு இந்த ரேஸ் எல்லாம் தேவையா, ஏதாவது ஒன்னாக இருந்தா என்ன பண்றது என்று ராகவன் கேட்க, சஞ்சய் அமைதியாயிருந்தான். அதான் ஒன்னும் ஆகலையே மச்சான் என்றபடி ராகவனின் அருகே வந்தான் வாசு. அவ போன கார் அப்பளம் மாதிரி நொறுங்கி இருக்கு பார்த்தல, என்கிட்ட அவ தான் ரேஸுக்கு போறேன்னு சொல்லி இருந்தா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கார் வாங்கி கொடுத்திருக்க மாட்டேனா, டப்பா காரை எடுத்துட்டு ரேஸுக்கு வந்திருக்க என்று ராகவன் உச்ச ஸ்தானத்தில் கத்த, மது ஓட்டுனது டப்பா காரணம் அதை வச்சுட்டு என் தங்கச்சி ஜெயிச்சிருக்கா, அத பாருடா மச்சான், அதை நினைச்சு பெருமைப்படும் மச்சான் என்று வாசு சொல்ல, நம்ம எதுக்காக ஓடுறோமோ அந்த ஓட்டத்துல ஜெயிக்கா நம்ம உயிரோட இருக்கணும் என்று ராகவன் சொல்ல, அதுவும் உண்மைதான் மச்சான், இருந்தாலும் என்று வாசு ஏதோ சொல்ல வர ராகவன் முறைத்த முறைப்பில் வாசு, ஒண்ணு இல்ல மச்சான், நான் வெளியே வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு வாசு அறைக்கு வெளியே சென்றார். அடுத்த 30 நிமிடத்தில் போட்டியில் கலந்து கொண்ட அனைவரும் ஒரு பெரிய வேனில் போட்டி ஆரம்பித்த வளாகத்தில் வந்து இறங்கினர். ஒவ்வொரு போட்டியாளராக இறங்க இறங்க அங்கு சுத்தி இருந்த பார்வையாளர்கள் அனைவரும் அமைதியாய் மதுவை எதிர்நோக்கி காத்திருந்தனர். மது வேனிலிருந்து இறங்க அதுவரை குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியாய் நின்று கொண்டிருந்த பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்ய தொடங்கினர். மதுமிதா மதுமிதா என்று கத்த தொடங்கினர். கூட்டத்தின் நடுவே நின்றிருந்த திவ்யாவோ கூட்டத்தை விலகி கொண்டு தன் தோழியின் பக்கம் சென்றவள் அவளை அணைத்து விடுவித்தாள். உனக்கு ஒன்னும் ஆகலடி என்று திவ்யா கேட்க, ஒன்னும் ஆகலடி என்று தலையசைத்தாள் மது. மதுவின் பக்கம் ஓடி வந்த 4-5 பெண்கள் அவளை தங்களின் தோள் மேல் தூக்கி வைத்து கொண்டாடினர். தன்னோடு போட்டி போட்டு 9 ஆண்களுக்கும் கடுமையான போட்டியை காட்டிவிட்டாள் அல்லவா மது. ஒரு பெண்ணோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியவில்லையே என்ற ஆத்திரம் ரணதீரன் உட்பட சில ஆண்களின் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தாலும் சில ஆண்களோ மதுவை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அவளின் வெற்றியை தங்களின் வெற்றியாக கொண்டாடினர். மது தான் அணிந்திருந்த ஹெல்மெட்டை கலட்டவே இல்லை. காரணம், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ராகவனுக்கு தான் ரேஸில் கலந்து கொண்டது தெரியக்கூடாது என்று நினைத்திருந்தாள். ஆனால் ராகவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே. வெற்றியின் சந்தோஷத்தில் மதுவிற்கு ரெக்கை முளைத்து விடும் போல் இருந்தது. மதுவின் வாழ்வில் அவள் அடைந்த முதல் வெற்றி இது. அதுவும் அந்த வெற்றி கோப்பையை தன்னவனின் கைகளில் இருந்து வாங்க போகிறாள் மது. மதுவை மக்கள் கொண்டாடுவதை ராகவன் திரையில் பார்த்து கொண்டுதான் இருந்தான். இருந்தும் மதுவின் வெற்றியை எண்ணி ராகவனால் சந்தோஷப்பட முடியவில்லை. மதுவை சுற்றி பாதுகாப்பான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவன் ராகவன். ஆனால் மது தன்னை சுற்றி பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாள் என்பது ராகவனுக்கு தெரியும் அல்லவா. வித்யாசாகரின் மகன் ரணதீரனை தோற்கடித்து மது வென்று இருக்கிறாள். இதற்கான பின் விளைவுகள் என்னவா இருக்கும் என்பதையும் ராகவன் அறிவான் அல்லவா.
ராகவன் மதுவிற்கு அரணா இருப்பான் என்பது வேற விஷயம். ஆனால் அவனையும் மீறி மதுவிற்கு எதுவும் நடந்து விட்டால் ராகவனின் உலகமே மது அல்லவா? இப்படி பலவாறு யோசித்துக் கொண்டு ராகவன் நிற்க, அவன் இருந்த அறையின் உள்ளே அந்த போட்டியின் ஏற்பாட்டாளர் ஒருவர் வந்தார். சார், பிரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, வாங்க சார் என்று ராகவனை அழைக்க, என்றான் ராகவன். ராகவன் முன்னே நடக்க அவன் பின்னே சஞ்சய் மற்றும் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரும் வர வாசுவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டான். போட்டியாளர்கள் அனைவரும் வரிசையாக நிற்க என்று அங்கு அனௌன்சர் அறிவிக்க, போட்டியில் கலந்து கொண்ட 10 வீராங்கனைகளும் வரிசையாக நின்றனர். 9 ஆண்களும் வரிசையாக நிற்க 10வது வீராங்கனையாக மது நின்றிருந்தார். போட்டியாளர்கள் நிற்கும் இடத்திற்கு ராகவன் வந்ததும் ஒவ்வொரு போட்டியாளர்களையும் பார்த்து கை குலுக்கி கொண்டிருந்தான். ராகவனை பார்த்து மதுவிற்கு நெஞ்சில் நீர் வற்றி போனது என்னவோ உண்மைதான். 9 வீரருக்கும் கை குலுக்கி முடித்த ராகவன் மதுவின் பக்கம் வந்தான். அங்கிருந்த 9 வீரர்களும் ஹெல்மெட்டை கலற்றி விட்டுதான் நின்றிருந்தார்கள். அங்கு ஹெல்மெட்டை கலட்டாமல் நின்றிருந்தது என்னவோ மது மட்டும்தான். தான் ஹெல்மெட்டை கலற்றினால் தான் யார் என்பது ராகவனுக்கு தெரிந்துவிடும் என்று நினைத்த மது ஹெல்மெட்டை கலட்டவில்லை. ராகவன் மதுவின் முன்னே நிற்க, ராகவனின் பின்னே வாசுவும் சஞ்சயும் நின்றிருந்தார்கள். மதுவின் முன்னே நின்ற ராகவன் ஹாய் என்றான். தலையை மட்டும் ஆட்டினாள் மது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று ராகவன் அவள் முன்னே தன் கரங்களை நீட்ட, அவனை பார்த்தபடியே தன் கரத்தை நீட்டினாள் மது. அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். ராகவன் மதுவின் கரத்தை பிடித்து குளிக்க என்றபடியே அவனிலிருந்து கரத்தை தன்புறம் இழுத்து கொண்டாள் மது. அப்பொழுதுதான் ராகவன் மதுவின் கரத்தை கவனிக்கிறான். அவளது கரத்தில் அணிந்திருந்த கிளவுஸையும் மீறி ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உடனே அவளின் கரத்தை பற்றி கிளவுஸை அகற்றினான் ராகவன். அவளுக்கு அணிந்திருந்த வைர மோதிரம் ரத்தத்தில் மறைந்திருந்தது. மதுவின் கரத்தை பார்த்ததும் டாக்டர்ஸ் என்று ராகவன் கத்த, மருத்துவ குழுவினர் அங்கு விரைந்து வந்தனர். மதுவின் கரங்களில் இருந்த ரத்தத்தை துடைத்து வைத்தியம் பார்த்தனர் மருத்துவர்கள். அவளின் கரத்தில் ரத்தத்தை பார்த்த ராகவனோ வருத்தப்படுவதற்கு பதிலாக கோபம் தான் பட்டார். இவளுக்கு என்னதான் பிரச்சனை? இவளுக்கு இதெல்லாம் தேவையா? கையில எப்படி ரத்தம் வருது? எது சொன்னாலும் கேட்க மாட்டா, சொல்லி எதையும் செய்ய மாட்டா. இவளுக்குதான் வலிக்குதுன்னு பார்த்தா இதை பார்த்து எனக்கும் தான் வலிக்குது என்று தனக்குள்ளேயே நொந்து கொண்டான் ராகவன். அவனின் கண்களில் கோபம் அப்பட்டமாய் தெரிந்தது. ராகவனை பார்த்த மதுவிற்கோ, ஐயோ கண்ணுல அனல் தெரிக்க நிக்கிறாரே, இன்னைக்கு என்ன செய்ய போறாரோ, நல்லா திட்டு வாங்க போறேன் என்று நினைத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் மதுவின் காயத்திற்கு வைத்தியம் பார்த்து மருத்துவர்கள் முடித்துவிட, அதுவரை அவளையே பார்த்திருந்த ராகவன் மதுவை பார்த்து அரே ஓகே என்று கேட்க, அதற்கு தலையாட்டினாள் மது. சஞ்சயின் பக்கம் இருந்த வாசுவோ, பாத்தியாடா என் தங்கச்சி சமத்தியத்தை வாயை திறந்து பேசினா குரல் தெரிஞ்சிடுன்னு தலையை மட்டும் ஆட்டுறா என்று வாசு சொல்ல, பாவமாம் சன்னி, அந்நிய பத்தின எந்த விஷயமும் அண்ணனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்றான் சஞ்சய். அதுவும் சரிதான்டா என்றான் வாசு. அதனைத் தொடர்ந்து பரிசு வழங்கும் நேரமும் வந்துவிட ராகவன் மேடையில் ஏறினான். 3வது இடத்தை பிடித்தவருக்கு 5 லட்ச பரிசும், 2வது இடத்தை பிடித்தவருக்கு 10 லட்ச பரிசு தொகையும், முதல் இடத்தை பிடித்த மதுவிற்கு 20 லட்ச பரிசு தொகையும் கொடுக்கப்பட்டது. அடுத்த 1 மணி நேரத்தில் ராகவன், வாசு, சஞ்சய் மூவரும் கிளம்பிவிட, மதுவும் திவ்யாவின் காரில் திவ்யாவோடு அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தாள். போட்டி முடிய இரவு 1:30 மணி ஆனதால் மது திவ்யாவிற்கு தெரியாமல் அவர்களின் பாதுகாப்பிற்கு பாடி கார்ட்ஸையும் அனுப்பி இருந்தான் ராகவன். அவர்களும் திவ்யாவின் காரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் இருவருக்கும் தெரியாமல். மது, தப்பா நினைச்சுக்காத, நான் நிஜமா நினைச்சு கூட பாக்கலடி, நீ இந்த ரேஸ்ல ஜெய் பண்ணு என்று திவ்யா சொல்ல, என்னடி சொல்ற என்றாள் மது. அது இல்லடி, உன் கூட போட்டி போட்டவங்க எல்லாம் பயங்கரமான பிராக்டிஸ் எடுத்தவங்க. ஆனா நீ 1 டே, அதுவும் 2 hours தான் பிராக்டிஸ் பண்ணிருக்க. அதான் கொஞ்சம் நீ வின் பண்ணுவியோ இல்லையோன்னு டவுட்லயே இருந்தேன். பட் நீ பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டடி, சூப்பர் மது என்று திவ்யா சொல்ல, சுந்தரமூர்த்தி பொண்ணுடினா இதை கூட செய்யாம இருந்தா எப்படி என்றாள் மது. அது சரி மது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் கூட லாஸ்டா போட்டி போட்டானே ரணதீரன், அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று திவ்யா கேட்க, எனக்கு எப்படி தெரியும் என்றாள் மது. பெங்களூர்ல டாப் ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரரான வித்யாசாகரோட மகனாண்டி அந்த ரணதீரன். நீ அவனையே ஜெயிச்சிருக்கனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி என்றாள் திவ்யா. திவ்யா, நீ சொல்ற அந்த ரணதீரன் யாருன்னே எனக்கு தெரியாதுடி, எனக்கு இப்பதான் அவரை தெரியும் என்று மது சொல்ல,
அது சரிடி, இந்த தோல்வி அந்த ரணதீரன் சாதாரணமா எடுத்துப்பானா என்று திவ்யா கேட்க, போட்டியில ஜெயிக்கிறதும் தூக்குறதும் சகஜதானடி என்றாள் மது. சகஜம்தான், பட் அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே என்று திவ்யா சொல்லி முடிக்கும் முன்னரே அவர்களின் எதிர்ப்புறம் ஒரு லாரி திவ்யாவின் காரை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருந்தது. ஹே, அங்க பாருடி, ஒரு லாரி நம்மள நோக்கி வேகமா வர போல தெரியல என்று திவ்யா சொல்லி முடிக்கும் முன்னரே திவ்யாவின் காரை நெருங்கி இருந்தது அந்த லாரி. இனி என்னவெல்லாம் நடக்கும் நீ தீயா இல்லை தென்றலாவில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, நீ தீயா இல்லை தென்றலா இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்ட கதை அல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதைதான். மக்களே, எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால வாய்ஸ் முன்ன பின்னதான் இருக்கும். எதுவும் தவறு எதுவும் இந்த கதையில நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. பை பாய், see you, take care, டாடா.